எல்லாரும் சொல்ற மாதிரி நான் ஒன்னும் பைரவி மேல பொறாமையில அவன் விளைய வச்ச கரும்பு காட்ட மாட்டை விட்டு அழிக்கல. அவன் கரும்பு விளைச்சல் நல்லா பண்ணிட்டான். என்னை விட்டு நிரந்தரமா போயிருவேன் என்கிட்ட சேலஞ்ச் பண்ணான். ஒருவேளை அந்த சேலஞ்சில் மட்டும் அவன் ஜெயிச்சுட்டானா என்னை விட்டு போயிருவாங்கிற பயத்துலதான் இந்த கரும்பு காட்ட மாட்டை விட்டு அழிச்சு. மத்தபடி பொறாமெல்லாம் ஒண்ணும் இல்ல சிவா. அவன் என் கூட சேர்ந்து வாழும் தான் நான் அப்படி பண்ணேன். ஆனா அதுவே வாழ்க்கையை காலி பண்ணிடுச்சு. அவன் மட்டும் என்னை விட்டு போயிட்டா நான் அனாதை ஆயிடுவேன் சிவா. எனக்கு எல்லாமே அவதான். தயவு செஞ்சு எனக்காக அவகிட்ட பேசு சிவா. அவளை என்னோட சேர்த்து வச்சிரு சிவா. சரி, நீ முதல்ல ரூம்ல வந்து பாடு, நான் பைரவி கிட்ட பேசுறேன். இல்ல, நீ போய் முதல்ல அவகிட்ட பேசிட்டு வா, அப்புறமா வர. பேசுறேன்னு சொல்றேன்ல, நீ வா. எந்திரி ஃபர்ஸ்ட். நீ எந்திரி முதல்ல, எந்திரி எந்திரி. ஏய் என்னடா, ஒழுங்கா நில்லு. வா, நீ வா ஆறுமுகம். வா சிந்து, உட்காரு. என்ன, ஏன் ஒரு மாதிரி இருக்க? நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் பைரவி. சொல்லு. நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. என் வாழ்க்கைதான் இப்படி ஆயிடுச்சு. உன் வாழ்க்கையாவது நல்லா இருக்கணும்னுதே சொல்றேன். ஆறுமுக மச்சானும் அன்னபூர்ணி அத்தையும் உன் மேல ரொம்ப பிரியமா இருக்காக. உன்னைய ரொம்ப மதிக்கிறாக. ஆனா நீ ஆறுமுக மச்சான் மேல இருக்கிற கோவத்துல அவங்கள விட்டு போறேன்னு சொல்ற. நீ இந்த வீட்டை விட்டு போறதுல அன்னபூர்ணி அத்தைக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாக. நான் பண்ண தப்புனால அத்தை என்ன வெறுத்துட்டாக. நான் செத்தா கூட அவங்க கவலைப்பட மாட்டாக. ஆனா நீ அப்படி இல்ல பைரவி. உன்னைய அவங்க புள்ள காயத்ரி மாதிரி பாக்குறாக. உண்மைய சொல்லணும்னா ஆறுமுக மச்சான் மேல வச்சிருக்கிற பாசத்தை விட அவங்களுக்கு உன் மேலதே பாசம் அதிகம். அப்படிப்பட்டவங்களை நீ விட்டுட்டு போறேன்னு சொல்றது எனக்கு என்னமோ சரியா படல. அன்னபூர்ணி அத்தைக்காக நான் என் வாழ்க்கையை எழுந்துட்டு இங்கே இருக்க சொல்றியா சிந்து? ஆறுமுக மச்சானோட சேர்ந்து வாழத்தே சொல்ற. அவங்க மேல நீ சுமத்துற குற்றச்சாட்டெல்லாம் ஏதோ ஒரு வகையில உண்மையா கூட இருக்கலாம். ஆனா அவங்க அப்படி செஞ்சதுக்கெல்லாம் ஏதோ ஒரு காரணம் இருக்கும்ல. அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டா நீ அவங்களை இந்த அளவுக்கு வெறுக்க மாட்ட. ஆறுமுக மச்சான் இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு பைரவி. அவன் எல்லாம் ஒரு மனுஷனா? அவன் இடத்துல இருந்து என்ன யோசிச்சு பார்க்க சொல்ற? அவன் பண்ண அயோக்கியத்தனம் எல்லாம் உனக்கு நல்லாவே தெரியும்ல. நான் கரும்பு போட்டு அது நல்லா விளைஞ்சதுன்னா ஆறுமுகத்தை யாரும் மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லி வேணுனே பண்ணையில இருந்து மாடுங்களை ஓட்டிட்டு வந்து கரும்பு காட்டுல விட்டு எல்லா கரும்பையும் அழிச்சிருக்கான். இப்படி ஒரு கேவலமான புத்தி யாருக்கு வரும் சிந்து? சொல்லு, நீயே சொல்லு. அவங்க பண்ணது தப்புதேன் பைரவி, இல்லன்னுலாம் சொல்லல. ஆனா இந்த ஒரு விஷயத்த மட்டும் வச்சு அவங்கள எடை போடக்கூடாதுல்ல. நான் ஒரு விஷயத்த வச்சு இந்த முடிவு எடுக்கல. அவன் பண்ண பல அயோக்கியத்தனத்தை வச்சுதான் நான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். நீ சொல்ற மாதிரி அத்தைக்காகவோ இந்த குடும்பத்துக்காகவோ நம்ம அம்மா அப்பாக்காகவோ நான் ஆறுமுகத்தை சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தேன்னா மறுபடியும் ஆறுமுகம் இந்த தப்பெல்லாம் பண்ணுவான். என்னையும் சஞ்சயும் மறுபடியும் சேர்த்து வச்சு பேசுவான். நான் ஏதாவது பண்ண போய் அது பிடிக்காம கெடுத்துடுவான். இதெல்லாம் தேவையா? நான் பாட்டி என் வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். அவனை கல்யாணம் பண்ணி 2 வருஷம் என் வாழ்க்கை வீணானதுதான் மிச்சம். இனிமேலாவது நான் சுதாரிச்சு என் வழியில போனாதான் நான் ஜெயிக்க முடியும். தயவு செஞ்சு என்ன கம்பல் எல்லாம் பண்ணாத சிந்து. எனக்கு ஆறுமுகத்தோட வாழ துளி கூட விருப்பம் இல்ல. அதுக்காக நான் அன்னபூர்ணியத்தையே கைவிட மாட்டேன். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் அவங்கள வந்து பார்த்துட்டு தான் போவேன். என்னை பத்தி நீ கவலைப்படாத. நீ வெளியில ஆறுமுக மச்சானோட பேசினத நான் பார்த்தேன். நீ உள்ள வந்ததும் ஆறுமுக மச்சான் அழுதுகிட்டே இருந்தா பைரவி. எனக்கு பார்க்கவே ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. அவங்க உன்னை எந்த அளவுக்கு நேசிச்சிருந்தா நீ விவாகரத்துக்கு அப்ளை பண்ணிட்டேன்னு சொன்னதும் அவங்க இப்படி அழுதுருப்பாக. அவங்க மனசு முழுக்க நீதே இருக்க பைரவி. அவங்க அதிகமா படிக்காததுனால உன்கிட்ட அவங்க மனசுல இருக்கிறத நாகரிகமா சொல்ல தெரியல. அதுதே அவங்க பிரச்சனை. நீ என்னதான் சமாதானம் சொன்னாலும் அவன் மேல இருக்கிற அபிப்பிராயம் எனக்கு மாற போறது இல்ல.
தயவு செஞ்சு அவன் கூட சேர்ந்து வாழ சொல்லி என்ன வற்புறுத்தாத. நான் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். இந்த முடிவை மாத்திர என்னால எனக்கு இல்ல. நான் முடிவு எடுத்ததுதான். இன்னும் 3 மாசத்துல எனக்கு டிவோர்ஸ் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நான் போயிடுவேன். சரி விடு பைரவி. கடவுள் என்ன நினைக்கிறாங்களோ அதே நடக்கும். உன் வாழ்க்கையில நல்லது நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். வாங்க, உள்ள வாங்க. வாங்க. முதல்ல நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? எங்க வீட்ல இருக்கிறவங்களால தானே உனக்கு இவ்வளவு கஷ்டம். அதனாலதான் கேட்டேன். அடுத்தவங்க செய்யற தப்புக்கு கூட மன்னிப்பு கேட்கற குணம் யாருக்கும் வராது. என்ன விஷயம் சொல்லுங்க. உன்கிட்ட நடந்ததை நினைச்சு ஆறுமுகம் ரொம்ப வேதனைப்படுறான். அவன் ரொம்ப மன நிம்மதி இல்லாம இருக்கான். நீ பேசாதது அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன் செஞ்ச தப்ப அவன் ரியலைஸ் பண்ணிட்டான். இனிமே இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன்னு அவன் சொன்னான். இந்த மாதிரி பல தடவை அவர் என்கிட்ட சொல்லிருக்காரு. இந்த கல்யாணம் வேண்டாம் நான் சொன்னப்போ என்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு என் கழுத்துல தாலி கட்டினாரு. அதுக்கப்புறம் சஞ்சயோட என்ன சேர்த்து வச்சு தப்பா பேசினாரு. அப்புறம் நான் நல்ல பேர் எடுத்துடக்கூடாது, இந்த வீட்டுல அவமானப்படணுங்கிற நோக்கத்துல நான் விளைய வச்ச கரும்பு காட்ட மாடுங்களை மேய விட்டு அழிச்சிருக்காரு. இவ்ளோ செஞ்சவரை நான் எப்படி மன்னிக்கிறது சொல்லுங்க? அப்படியே நான் அவரை மன்னிச்சாலும் இதே தப்ப மறுபடியும் அவர் பண்ண மாட்டாருன்னு என்ன நிச்சயம் இருக்கு? ஆறுமுகம்லாம் மாறவே மாட்டாரு. அவரு மாறுவார்னு எதிர்பார்த்து காத்திருந்தா நம்மளை விட முட்டாள் இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. ஆறுமுகம் மாதிரி ஆளையெல்லாம் அப்படியே விட்டுறணும். அவங்கள மாத்திரம் நினைக்கிறதெல்லாம் சாத்தியமே கிடையாது. ஐயோ, அப்படிலாம் இல்ல. நீ நினைக்கிற மாதிரி இல்ல ஆறுமுகம். இன்ஃபேக்ட் ஆஃப்டர் மேரேஜ் அவங்ககிட்ட நிறைய சேஞ்சஸ் பாக்குறேன். முன்னாடி எல்லாம் அவன் ரொம்ப கோவக்காரனா இருந்தான். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப பொறுமையாவும் பொறுப்புள்ளவனாவும் மாறி இருக்கான். அதுக்கெல்லாம் காரணம் நீதான். நீ அவன் கூட இருக்கிற வரைக்கும் அவன் வாழ்க்கை கண்டிப்பா நல்லா இருக்கும். நீ அவனை விட்டு போயிட்டா அவன் வாழ்க்கை நரகமாயிடும். நான் அவரோட சேர்ந்து வாழ்ந்தா ஏன் வாழ்க்கை நரகமாயிடும். ஏன் வாழ்க்கை நரகமானா பரவாயில்லையா உங்களுக்கு? ஆஹா, இல்ல பைரவி, நான் அப்படி சொல்ல வரல. உனக்காக அவன் நிறைய மாறி இருக்கான். இந்த நேரத்துல நீ அவனை விட்டுட்டு போயிட்டா அவன் மறுபடியும் பழைய ஆறுமுகமா மாறிடுவான். அதான் எங்க கவலையே. ஒரு திருந்தாத முரடனா இருந்தவன மனுஷனா மாத்திருக்க. அதுக்கான பலனை அனுபவிக்காமலே அவனை விட்டுட்டு போனேனா அது எந்த விதத்திலையும் யாருக்குமே சந்தோஷத்தை கொடுக்காது. மறுபடியும் உன் டிசிஷனை ரீகன்சிடர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இல்ல சிவா, நான் என்னைக்குமே ஆறுமுகத்தோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டதே இல்ல. அவர் என் கழுத்துல தாலி கட்டின நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் நான் அவரை டிவோர்ஸ் பண்ண தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அவரோட சேர்ந்து வாழ்வேன்னு நான் எப்பவுமே அவருக்கு ஃபால்ஸ் ஹோப் கொடுத்ததே இல்ல. எப்பவுமே நான் அவருக்கு சொல்றது ஒண்ணுதான், நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவேன்றதுதான். ஆனா நான் சொல்றதை கேட்காம அவர் மனசுக்குள்ள நிறைய ஆசைகளை வளர்த்துக்கிட்டது அது அவரோட தப்பு. அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? டே 1ல இருந்து என்னோட டிசிஷனை நான் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். ஆனா அவர் எப்படியாவது என் மனசை மாத்திடலாம், என் கூட எப்படியாவது சேர்ந்து வாழ்ந்துடலான்னு முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. ஆனா ஒவ்வொரு முயற்சியிலையும் அவருக்கு தோல்விதான் கிடைக்குது. சோ என்ன கண்டு சேர்த்து வைக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க பிளீஸ். தயவு செஞ்சு என்னோட வாழ்க்கையோட முடிவை என்ன எடுக்க விடுங்க. ஆனா ஒரு விஷயத்துல நான் உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஆரம்பத்துல நீங்க தான் சிந்துவை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணீங்கன்னு உங்க மேல நான் ரொம்ப கோவத்துல இருந்தேன். அதுக்கப்புறம் உங்க மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சது. உங்க மேல பெரிய மரியாதை வந்துச்சு. அதுக்கப்புறம் பொய் சொல்லி கல்யாணம் பண்ண சிந்துவை கூட நீங்க பெருந்தன்மையா மன்னிச்சு ஏத்துக்கிட்டீங்க. அவ ரொம்ப லக்கி. அவளை இப்படியே எப்பவுமே சந்தோஷமா பாத்துக்கோங்க. அதுதான் என்னோட ஒரே ரெக்வஸ்ட். நீங்க சிந்துவை மன்னிச்சு ஏத்துக்கிட்ட மாதிரி நான் ஆறுமுகத்தை மன்னிச்சு ஏத்துக்க கூடாதான்னு நீங்க கேட்கலாம். ஆனா அது வேற இது வேற. நான் ஆறுமுகத்தை விட்டு விலக நினைக்கிறதுக்கு எனக்கு நிறைய காரணம் இருக்கு. நான் நல்லா யோசிச்சு பார்த்துதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். தயவு செஞ்சு என்னை யாரும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. நான் டிவோர்ஸ் வாங்கிட்டு போனா கூட அடிக்கடி இங்க வந்து எல்லாரையும் மீட் பண்ணிட்டு தான் போவேன்.
ஏன்னா எனக்கு இன்னொரு வீடு மாதிரி இது. எனக்கு என்னமோ தெரியல, என் மனசுல நீ ஆறுமுகத்தை விட்டு போக மாட்டேன்னு தோணுது. அது நடக்கிறதும் நடக்காததும் உன் கையில தான் இருக்கு. நான் வரேன். சொல்லுங்கம்மா, யார் பேருக்கு அர்ச்சனை? சாமி பேருக்கு பண்ணிடுங்க. சரிங்கம்மா. எசகி, எப்படிடா இருக்க? ஏதோ இருக்குங்கா. உன்னை இப்படி பார்க்கவே எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? ராஜா மாதிரி அந்த வீட்ல இருந்தவன் இன்னைக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்க. எல்லாத்துக்கும் அந்த சிந்துவும் பைரவியும் தாண்டா காரணம். அவளுங்க அந்த வீட்டுக்குள்ள வரும்போதே எனக்கு ஏதோ தப்பா பட்டுச்சு. அதே மாதிரிதான் இப்ப வரைக்கும் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்த வாரம் காயத்ரிக்கும் செழியனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க அன்னபூர்ணி எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கா. இங்க பாரு, அந்த செழியன் காயத்ரி கழுத்துல தாலி கட்டவே கூடாது. இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்து. சரிக்கா. என்னைக்கு நீ கட்டின தாலி அந்த காயத்ரி தூக்கி எரிஞ்சாலும் அதுக்கப்புறம் அவ கழுத்துல வேற எவனுமே தாலி கட்டக்கூடாதுரா. அவ கடைசி வரைக்கும் இப்படியே வாழா வெட்டியாதான் இருக்கணும். அதுதான் நாம அவளுக்கு கொடுக்கற தண்டனை. ஜெயில உன்னை போலீஸ் அடிச்சாங்களாடா? ஆமாக்கா. ஐயோ, என் தம்பிய கண்டவங்கெல்லாம் அடிக்கிறாங்களே. இதுக்கெல்லாம் காரணம் அந்த சிந்துவும் பைரவியும் தான். அவளுங்க 2 பேரும் நல்லாவே இருக்க மாட்டாளுங்க. அவளுங்களை நான் வாழவே விட மாட்டேன். உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்கள நான் சும்மாவே விட போறதில்ல. இங்க பாரு, காயத்ரி செழியனோட கல்யாணம் நடக்கவே கூடாது. அக்கா, சிவா வர்றங்கா. அம்மா, இவங்கிட்ட உங்களுக்கு என்னமா பேச்சு? இவனதான் பெரியமா வீட்டை விட்டு அடிச்சு துரத்திட்டாங்களே. சிந்துவ கூட தான் அன்னபூர்ணி அக்கா வீட்டை விட்டு அனுப்புனாங்க. அதுக்காக நீ சிந்து கிட்ட பேசாம இருக்கியா? உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ண அவ கூடயே நீ பேசும்போது நான் என் தம்பி கிட்ட பேசுறதுல எந்த தப்பும் இல்ல. நீங்க இப்படி பேசிட்டு இருக்கிறது பெரியமாவுக்கு தெரிஞ்சா உங்களையும் இவனோட சேர்த்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. போடா போ. போய் நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறத பெரியமா கிட்ட போய் சொல்லு. என்ன வீட்டை விட்டு அனுப்பட்டும். உன்னை பெத்த பாவத்துக்கு எதையாவது செஞ்சு தொலை. போடா. டேய், உன்னால இன்னைக்கு என் குடும்பமே நிம்மதி இல்லாம இருக்கு. மறுபடியும் என் குடும்பத்தை ஏதாவது பண்ணலான்னு என் அம்மாவோட சேர்ந்து திட்டம் போட்டுட்டு இருக்கியா? டேய், வார்த்தையை அளந்து பேசு. என்ன விட்டா ஓவரா பேசிக்கிட்டே இருக்க? அந்த சிந்து நல்லவ, நாங்கெல்லாம் உனக்கு கெட்டவங்களா? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். சிந்து கெட்டவன்னு சொல்றீங்கல்ல, அவ அப்படி என்னதான் தப்பு பண்ணா? சின்ன வயசுல இருந்து அவ என்ன நேசிச்சா, என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டான். நான் அவ லவ் அக்செப்ட் பண்ணாததுனால நான் அவளுக்கு தாலி கட்டினதா போய் சொல்லி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இது எனக்கும் அவளுக்குமான பிரச்சனை. நானே அவளை மன்னிச்சு ஏத்துக்கும் போது உங்களுக்கு என்ன வந்தது? சிந்து யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யல. ஆனா இவன் அம்மன் நகை திருடி வித்திருக்கான். செடியனை கடத்திட்டு அவரு ஓடி போயிட்டாருன்னு போய் சொல்லி காயத்ரியை கல்யாணம் பண்ணிருக்கான். அதுவும் இல்லாம இவன் எவ்வளவு திருட்டுத்தனம் பண்ணிருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம நிலத்தை விற்கிறதுக்கு கமிஷன் வாங்கினதுல இருந்து எல்லாமே எனக்கு தெரியும். இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஜென்மத்தோட பேசிட்டு இருக்கீங்களே, அத நினைச்சாதான் எனக்கு கடுப்பாகுது. உங்களை பெரியமா எப்படியெல்லாம் வச்சிருந்தாங்க, ஆனா நீங்க நடந்துகிட்ட விதம் தான் உங்களை வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்க. அவங்க என்னடா என்ன வீட்டை விட்டு ஒதுக்கி வைக்கிறது? இன்னும் கொஞ்ச நாள்ல பாரு, உன் பெரியம்மாவை நான் கதற விடுறேன். அம்மா, இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கங்க. இதுக்கு மேல பெரியமாவுக்கோ அந்த குடும்பத்துக்கோ உங்களால ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா பெரியமா உங்களை விட்டாலும் நான் உங்களை விட மாட்டேன். வீட்டை விட்டு நிரந்தரமா வெளியே அனுப்ப சொல்லிடுவேன், பாத்துக்கங்க. டேய் சிவா, நீ பேசுறது உனக்கே ஓவரா தெரியல?
பெத்த தாயை வீட்டை விட்டு அனுப்புவியாடா? அவங்க இல்லனா நீ பிறந்திருப்பியா? எங்க வயித்துல பிறந்ததை நினைச்சு நான் வெக்கப்படுறேன். இவங்க ஒழுங்கா தான் இருந்தாங்க. இவங்க இப்படி ஆனதுக்கு காரணமே நீதான். இப்படியே ஓடி போயிடு. இனிமே எங்க அம்மா கூட பேசுறத நான் பார்த்தேன், தொலைச்சிடுவேன். மாமான்னு ஒரு மரியாதை இல்லாம வாடா போடான்னு சொல்ற. எச்சி, உனக்கெல்லாம் என்னடா மரியாதை? அம்மா, இவனை ஒழுங்கா போக சொல்லுங்க. நான் கொள்ளகான்ல இருக்கேன். ஏன் தம்பி கிட்ட நான் பேசுறதுல உனக்கு என்னடா பிரச்சனை? உங்க வீட்டுக்குள்ளே வந்து பேசிக்கிட்டு இருக்கோம், கோவில்ல தான் நின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். நீ போய் உன் வேலையை பாரு. அம்மா, நீங்க இவனோட பேசுறது இதுவே கடைசியா இருக்கணும். இதுக்கப்புறம் பேசிட்டு இருந்தீங்க, அவ்வளவுதான். பாத்துக்கங்க. என்னக்கா இவன் இப்படி ஆயிட்டான்? ஒவ்வொரு பிள்ளைங்களும் பெத்த தாய்க்கு தான் உண்மையா இருப்பாங்க. ஆனா அவன் பெரியம்மாக்கு தான் உண்மையா இருக்கான். இவனாலதான் எனக்கு எல்லா பிரச்சனையுமே. இவன் மட்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணிருந்தா நான் எதுக்குடா அந்த வீட்ல வேலை செய்யற மாதிரி கஷ்டப்பட்டு இருக்க போறேன்? நாம இப்படி கஷ்டப்படுறதுக்கு இவனும் ஒரு காரணம். என்ன பண்றது? என் வயித்துல பிறந்து தொலைச்சிட்டானே. சில விஷயத்த சகிச்சுட்டு போக வேண்டியிருக்கு. ரொம்ப பசிக்குதுக்கா. எனக்கு சாப்பாடு மட்டும் வாங்கி தரியாக்கா? என்னடா இப்படி சொல்லிட்ட? வா, வாங்கி தரேன். என்ன இது? என்னைக்கும் இல்லாம மாலை இருந்து சாமி படம் எல்லாம் கீழே விழுந்துருச்சு.